உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்திருந்து இந்த வேத வசனத்தை தியானித்து அந்த வசனத்தில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 4 அதிகாரம் 8 சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் சுகமாய் தங்க பண்ணுகிறது. இந்த உலகத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் எங்கு பார்த்தாலும் விஞ்ஞானிகளுடைய எச்சரிப்பை கவனித்து பாருங்கள். உலகம் அழிய போகிறது என்கிறார்கள். இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த உலகம் மனிதர்கள் வாழக்கூடாத ஒன்றாய் மாறிவிடும் என்று கூட சொல்லுகிறார்கள். மனிதர்கள் உலகத்தை தாங்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாய் அவர்கள் இயற்கையை கெடுத்து கொண்டிருக்கிறதை இந்த உலகத்தில் நீங்கள் செய்திகளிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளவும் இருந்தாலும் அவன் சுகமாய் தங்க வேண்டும். சுகமாய், தேவன் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவன். நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலே எவ்வளவு உழைத்தும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாய் பணக்காரனாய் நீங்கள் இந்த உலகத்தில் காணப்படலாம், அல்லது நீங்கள் ஒரு படித்த ஞானியாய் இந்த உலகத்தில் காணப்படலாம். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய தொழிலதிபராய் ஒரு நாட்டின் தலைவராக கூட உயர்ந்திருக்கலாம். ஆனால் உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவரே. சில பேர் சொல்லுவார்கள், நித்திரை செய்யும்படி போனால் நித்திரையே வருவதில்லை. டாக்டரிடம் போனால் மாத்திரையை கொடுக்கிறார், அதை வாங்கி பாவித்தால் அதை விட நித்திரை வருவதும் கஷ்டமாக இருக்கிறது. மாத்திரை போட்டும் நித்திரை வர முடியதில்லை. அப்படியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறனே, நான் என்ன செய்யக்கூடும் என்று கதறுகிறார்கள். சுகமாய் என் வீட்டில் வாழ முடியல, சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் இல்லாததுனால தான் சுகமாய் இருக்க முடியலை. மாளிகையிலே நீங்கள் குடியிருந்தாலும் உங்களால் சுகமாய் இருக்க முடியாது. காரணம், உங்களை வீட்டிலே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆறுதல் இல்லை. மற்றவைகள் இருந்தாலும் எல்லாம் வேதனையும் துன்பமும் வியாகுலமும் வியாதி பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் உங்களோட வாழ்க்கையை நெருக்கிறதா இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இயேசு ஒருவரே உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் நிச்சயமாய் சுகமாய் தங்க பண்ணப்படுவீர்கள். இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உங்களால் சுகமாய் தங்க முடியாது. வீட்டை வந்தால் சமாதானம் இல்லை, வேலைக்கு போனால் சமாதானம் இல்லை, நண்பர்கள் மத்தியில் போனால் சமாதானம் இல்லை. எல்லா பக்கமும் நெருக்கமும் துன்பமும் வியாகுலவுமாய் இருக்கிறது. என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவரே என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். மனிதன் சுகமாய் வாழ முடியாதபடிக்கு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்து கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடாத வரைக்கும் மனிதன் சுகமாய் தங்க முடியாதென்று இயேசு அறிந்திருந்தார். ஆதலால் அவர் தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவை மேல் அவைகளை சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது. இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை சுகமாய் தங்க பண்ணும்படியாய் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே உங்களுக்காய் கொடுத்தார். அவருடைய 2 கைகளையும் 2 கால்களையும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே தொங்க வைக்கப்பட்டார். தலையிலே அவர் முள்முடியின் சூடப்பட்டு
தலையிலே கோலினால் அடிக்கப்பட்ட போது முட்கள் அவருடைய தலையில் இருந்த தோள்களை கிழித்தது. அதிலிருந்து இரத்தம் தாறுதாரையாய் வழிந்தது. அது இயேசுவின் முகம் முழுவதும் வழிந்தது. சரீரம் முழுவதும் கடந்து சென்றது. நாம் பார்க்கும்போது இயேசுவை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லாத அளவுக்கு என்னுடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நம்முடைய சாபங்களின் நிமித்தம் அவர் முள்முடி சுமந்ததுனாலே அவர் இப்படியானார். பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில தலைமுறையாய் தொடர்ந்து வருகிறது. இந்த பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையை வரவிடாதபடி தடுத்து விடுகிறது. ஆதலால் இந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கும்படி இயேசு தன் கைகளிலே கால்களிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். வேறு சவுக்கினாலே அடித்து அவருடைய சரீரத்தை கிழித்தார்கள். சவுக்கு அவருடைய சரீரத்திலே கிழித்து உழவன் தன் நிலத்தை உழுவது போல மேலிருக்கிற மணல் கீழே போய் கீழே இருக்கிற மணல் மேலே வருவது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய எலும்புகள் அதன் கட்டை பலத்தை விட்டது. அவருடைய சரீரம் கிழிந்து தொங்கினது. அவர் இப்படியாய், தேவன் இப்படியாய் மாறினார். இயேசு இப்படியாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடையதும் என்னுடையதுமான பாவங்களுக்காய் இயேசு இப்படியாய் கோர பலியானார் சிலுவையிலே. வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு என்று. அப்படியாய் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி வெளிப்பட்டார். சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கருவாதார பலியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் இருக்கிறார். இயேசு எனக்காக இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் சிலுவையில. காரணம் என்ன? அவர் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் யாரும் என்னை நேசிக்கிறதை விட இயேசு நேசித்த நேசத்தின் விலை என்னவென்றால், தன்னுடைய உயிரையே எனக்காக கொடுக்கத்தக்கதாய் நேசித்து அவர் அப்படியே அந்த ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு இப்படியாய் இருக்கிறது. ஆதலால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை சுமந்து செல்லுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எனக்காக மரித்தார். இந்த சிலுவை மரணம் மாத்திரமே எனக்கு பாவ மன்னிப்பையும் சாபத்தையும் இருந்தும் நோயில இருந்தும் எனக்கு விடுதலை தருகிறது. இயேசுவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஆகவே இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கும் போதோ, இயேசுவின் சிலுவை மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போதோ என்னை அவர் சுகமாய் தங்க பண்ணுவார். இந்த பூமியில நான் மரிக்கும் வரைக்கும் அவர் என்னை சுகமாய் தங்க பண்ணுவார். நான் மரித்த பிற்பாடு என் ஆத்மாவை அவர் தன்னிடத்தில் கொண்டு போய் சுகமாய் தங்க பண்ணுவார். இயேசு பொய் சொல்லாதவர், மனமாற மனுபுத்திரன் அல்ல, அப்படியே செய்வார். இன்றைய நாள்ல உங்களை சுகமாய் தங்க பண்ணக்கூடியவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் இவரை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளே வருவார். அப்பொழுது அவர் உங்களை நித்தியத்திலும் இந்த பூமியிலும் சுகமாய் தங்க பண்ணுவார். ஆமென். நான் உங்களுக்காக இந்த பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு இணைந்து விரும்பினால் இதை செய்யுங்கள். அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் வாழ்க்கையிலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே, எனக்குள்ளே வாரம். நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும். எனக்கு நித்திய ஜீவனை தாரும். என்னை சுகமாய் தங்க பண்ணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒரு சுகமும் இல்லை, என்னை சுகமாய் தங்க பண்ணும் ஆண்டவரே. எனக்காய் சிலுவையில் மரித்ததற்காய் நன்றி. உம்முடைய இரத்தம் என் பாவங்களை மன்னித்து கழுவினதற்காய் நன்றி. என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் என்று சொல்லுங்கள். தேவனே, இந்த செய்தியை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவங்களோட வாழ்க்கையில நீர் உம்முடைய கரத்தை நீட்டி நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு சுகமும் இல்லையப்பா, அவர்களுக்கு பட்டுப்போன மரம் போல காய்ந்து போயிருக்கிறார்கள். ஆகவே நீர் அவர்களை சுகமாய் தங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். ஆமென்.